வணக்கம். நான் இப்ப சொல்லப் போற விஷயம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை பல பேர் கருத்தில் எடுப்பதில்லை. நாங்கள் 3 வேளை உணவு உண்கின்றோம். இந்த 3 வேளையில் எங்கள் குடும்பத்தில் வயதானவர்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், கர்ப்பிணி பெண்கள் இருப்பார்கள், வளர்ந்து வருகின்ற இளைஞர் சமுதாயம் இருக்கிறார். அவை அந்த உணவு என்பது விஷமாகக்கூடாது. அந்த உணவு என்பது மருந்தாகும் என்று சொல்வார். அவை நாங்கள் வைத்தியசாலையை நோக்கி செல்ல வேண்டிய தேவையில்லை. சரியான உணவை சரியான அளவில் எடுத்தால், ஆரோக்கியமான உணவை எடுத்தால். இன்று இந்த விஞ்ஞான உலகத்தில் வருமானத்தை நோக்கமாக கொண்டுதான் எல்லா துறைகளும் இயங்குகின்றன. மருத்துவத்துறை என்றாலும் சரி, வியாபாரம் என்றாலும் சரி, எது என்றாலும் சரி, கல்வித்துறை என்றாலும் சரி, வியாபாரம் பணம் பண்ணுவது மட்டும்தான் பிரதான நோக்கமாக இருக்கிறது. இங்கே வேறு துறைகளில் நீங்கள் கலப்படம் செய்தால் அதில் பாதிப்பில் இருந்தவர்களை மீண்டு கொள்ளலாம். நீங்கள் சாப்பிடுகின்ற அருந்துகின்ற உணவை கிருமி நாசினிகள், களை கொல்லிகள் போன்ற நஞ்சு பதார்த்தங்கள் பாவிச்சு உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த மரக்கறிகள், பழங்கள் போன்ற உணவுகள், அதன் மூலம் ஏராளமானவர்களுக்கு புற்றுநோய், கேன்சர், குழந்தை பிள்ளைகள், கர்ப்பிணி தாய்கள் அந்த உணவை அருந்துவதால் இந்த மரக்கறிகள் எல்லாம் அதிக விளைச்சலை தர வேண்டும் என்பதற்காக ரசாயனம் கலந்த உர வகைகளை பயன்படுத்துகிறார். இதனால் அந்த ரசாயனம் கலந்த உணவுகள் எங்களுக்குள் போய் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று விடுகிறது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க, இந்த கிருமி நாசினி பூச்சிகளை மட்டும் கொல்லவில்லை. அது பூச்சிகளை கொல்கின்றது என்றால் அந்த உணவை உண்பதால் எங்களுக்கும் அது விஷமாகி போகிறது. நீங்கள் வீட்டு தோட்டத்தை அமைத்து, சிறு சிறு வீட்டு தோட்டத்தை அமைத்து, இயற்கை பசலைகளை போட்டு, மாட்டின் எரு, மரக்கறி கழிவுகள், இலைகுலைகள், இந்த மாதிரியான இயற்கை பசலைகளை போட்டு உருவாக்கும் அந்த விவசாய பொருட்களில் எந்த நஞ்சும் கிடையாது. ஆனால் நீங்கள் வாங்குகின்ற மரக்கறிகளிலோ, பழ வகைகளிலோ, நெல், அரிசியிலோ கூட பெருமளவான விளைச்சலை பெறுவதற்காக அவர்கள் ரசாயனங்களை பாவிக்கிறார்கள். தயவு செய்து நண்பர்களை விளங்கிக் கொள்ளுங்கள். இயற்கை பசலைகளை போட்ட உணவுகளை வாங்குங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுங்கள். உங்கள் வயோதிபர்களுக்கு நல்ல உணவை கொடுங்கள். 100-90 வயது வரைக்கும் எந்த வருத்தமும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தார்கள். இந்த 40 வயதிலேயே சிறுநீரகத்தாலும், கேன்சராலும், புற்றுநோயாலும் பாதிக்கப்பட்டு இன்று இவ்வளவு பேர் அவஸ்தைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்தியுங்கள். இயற்கையான விவசாயம் அமைந்த பொருட்களை வாங்கி அதை உற்சாகப்படுத்துங்கள். நீங்களே அந்த உணவுகளை உங்கள் வீட்டு தோட்டங்களில் சிறு சிறு அளவில் பயிர் செய்து உங்களது குழந்தைகளுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கும் நஞ்சை உணவாக கொடுக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் இயற்கையான உணவை உற்பத்தி செய்யுங்கள். மரக்கறிகள், பழங்களை இயற்கை பசலைகளை போட்டு உற்பத்தி செய்யுங்கள். அது இடமில்லாத போது நீங்கள் வெளியாலை வாங்குகின்ற போது பெருமளவில் உற்பத்தி செய்வர்கள் கிருமிநாசினிகளையும் ரசாயன பொருட்களையும் பயன்படுத்தார்கள். சிறு 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 விவசாயிகள் கொஞ்ச அளவில் செய்யும் போது அவர்கள் அதை பயன்படுத்த மாட்டார்கள். இயற்கை ஆர்கானிக் ஃபுட் என்று சொல்லப்படுகின்ற இயற்கை விவசாயத்தை நீங்கள் ஆதரியுங்கள். அந்த பொருட்களை வாங்குங்கள். விலை சற்று அதிகமாக இருந்தாலும், பார்ப்பதற்கு சிறிய பொருளாக இருந்தாலும், மரக்கறிகள் சிறிதளவில் இருந்தாலும் அதுதான் ஆரோக்கியமாக இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லப்படுகின்ற அந்த விரைவு உணவகங்களிலே தங்கள் உணவை எடுத்துக்கொள்கிறார்கள். மெக்டானல்ட்ஸ், பர்கர் கிங், பிட்சா இப்படியான உணவகங்களில் நீங்கள் உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அங்கு சுகாதார சீர்கேடு நடைபெறுகிறது. உங்களுக்கு அளவுக்கு அதிகமான கொழுப்புகளும் சுவை ஊட்டிகள் பயன்படுத்தப்படுவதால் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்து விடுகின்றன. இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு கொலஸ்ட்ரால், சர்க்கரை வியாதி மற்றும் இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர், இதில் ஒரு நோய் வந்தாலும்
மற்ற இரு சகோதரர்களும் உடனடியாக அங்கே வருகை தருவார்கள். ஒன்று வந்தால் மற்றது அதன் பின்னாக மற்றது தானாக வந்து சேரும். அவை நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமிடுங்கள். ஏனென்றால் நீங்கள் பணத்தை எவ்வளவு பணம் என்றாலும் சம்பாதிச்சுட்டு போகலாம். ஆனால் ஆரோக்கியத்தை இழந்தால் அந்த அவ்வளவு காலமும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் அவ்வளவு மருத்துவத்திற்கே செலவழிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். இயற்கை உணவு, ஆரோக்கிய பானம், சிலர் சுவைக்காக கோகோ கோலா போன்ற பானங்களை அருந்துகிறார்கள். உண்மையில் இளநீர் போன்ற பானங்கள் பல ரசங்கள் இருக்கையில் நாங்கள் அதுகளை பாவிக்காமல் இந்த மேல்நாட்டு குளிர்பானங்களை பாவிப்பதால் எங்கள் ஆரோக்கியம் கெட்டே போகிறது. ஆரோக்கியத்தை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.